மனம் பெரிதாக வேண்டும். நடந்து போனீங்கன்னா அதிரணும். முன்னாடி இருக்கக்கூடிய விலங்குகள் பறவை எல்லாம் தெரிக்கணும். என்னடா ஏதோ புதுசா ஏதோ ஒரு பவர் சோர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது இந்த இடத்த, அதோட எனர்ஜி லெவலே மாத்தி விட்டுறணும், மேட்ரிக்ஸை கொலாப்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம நடந்தோம்னா என்ன பண்ணணும், போய் பர்மிஷன்லாம் கேட்கக்கூடாது. நம்ம நடந்தோம்னா சிஸ்டம் கிளிச் ஆகணும், அந்த அளவுக்கு பவர் சோர்ஸ்ல இருக்கணும். சிஸ்டம் கண்ட்ரோல்ல உட்கார்ந்து இருக்கிறேன் தெரிக்கணும், என்னடா ஏதோ புதுசா ஒரு என்டிட்டி உள்ளுக்குள்ள என்டர் ஆகுது, அந்த அளவுக்கு பவர் அந்த நிலவுல இருக்கணும். நீங்க எப்ப போறது, மனம் பக்குவப்படப்பட மனம் பெரிதாகும். மனம் பெரிதாக பெரிதாக கிலோமீட்டர் கணக்குல உங்க ஆறா செயல்பட ஆரம்பிச்சிடும். மன சுத்தம், தேக சுத்தம் ரெண்டாவது. முதல்ல என்ன, மனம் சுத்தம் அடையணும். எல்லா ரகசியமும் அதுக்குள்ள. நீங்க மேஜிக் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. என் மனசை உண்மையாக சுத்தப்படுத்தணும்னு சுத்தப்படுத்துங்க. எந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்டு. எப்படி கிடைக்கும்னா கேட்காதீங்க, கிடைக்கும். நான் வாழும் சாட்சி. எந்த அளவுக்கு மனசை இன்னும் சுத்தப்படுத்துறீங்களோ, இன்னும் கிளீன் பண்றீங்களோ, இன்னும் விசாலப்படுத்துறது தானே மனசை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. உங்க மைண்ட் என்ன பண்றீங்க, மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வை, விசால பார்வையால் விழுங்கு மக்களுங்கிறார் பாரதிதாசன். அப்ப மனசை என்ன பண்றீங்க, எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. மனசுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆறான்னு அர்த்தம். ஆறா பெருசாயணும்ன்றீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நான் மனம் தான் ஆறான்ட்டேன். அப்ப ஆறா பெருசாயணும் அதுக்கு அர்த்தம் என்ன, மனம் பெருசாகணும்னு அர்த்தம். மனம் பெருசாகணும்னா ஆறா பெருசாகணும்னாலும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இப்ப ஆறா பெருசாகணும்னு என்ன இருக்கு, மனம் ரொம்ப குறுகிய புத்தியாவே இருக்கு, சின்ன புத்தியாவே இருக்கு. எங்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆறா பெருசாகும்.